ஒரு மூவிய பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு, இந்தியால இருக்க இப்ப நெறைய ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த பேக் பெஞ்ச், இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ன்னு இருக்க ஸ்டிக்மாவ ஒழிக்கணுன்ட்டு, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்லாம் மாத்திட்டு வராங்க. இதோட ப்ரோஸ் என்ன? இதோட கான்ஸ் என்ன? எதனால ஒரு பையன் வந்து பேக் பெஞ்சரா மாறுறான்? நானே ஒரு முரட்டுத்தனமான பேக் பெஞ்சர் தான். இந்த பேக் பெஞ்சர்லாம் சொசைட்டில எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்றாங்க, அந்த மாரி விஷயம்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். மலையாளத்த சேர்ந்த ஒரு மூவி சனாத்தி ஸ்ரீகுட்டன்ட்டு. இது வந்து திருவனந்தபுரத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு மத்தியில நடக்கிற ஒரு கதை. இப்ப நம்ம கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டா லாஸ்ட் பெஞ்சஸ்ன்னு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்ன்னு இருப்பாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல யார் யார் இருப்பாங்கன்னா, இந்த பொறுக்கித்தனம் பண்றாங்க. பொறுக்கின்னு சொல்ல முடியாது, ஒரு பேட் பாய். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வெட்கமா இருக்கும். அதனால அவங்க போய் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சரியா படிக்காத பசங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி இருக்க பசங்க பேக் பெஞ்ச்ல இருப்பாங்க. ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, இந்த முடியெல்லாம் படிய வாரிட்டு அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டிக்மாவாவே இருக்கு. நம்மளும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நெறைய டீச்சர்ஸ் வந்து பேக் பெஞ்சஸ ஒரு மாரி நடத்துறது, ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ ஒரு மாரி நடத்துறதெல்லாம் நெறைய இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் காட்டுற மாரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கு. இதுல வந்து இந்த பேக் பெஞ்ச்ல இருக்க பையன் பேர் வந்து ஸ்ரீகுட்டன்னு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்க பையன் பேர் வந்து அம்பாடி. ஒரு சார் ஒருத்தர் வராரு, முரட்டுத்தனமா ஒரு சார். நம்ம எல்லா ஸ்கூல்லயும் இருப்பாங்க. இந்த கிளாஸ்ல வந்து யாரு கிளாஸ் லீடர் அப்படின்ற மாரி எலெக்ஷன் வருது. அதுல இவங்க 2 பேரும் கண்டெஸ்ட் பண்றாங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் ஒரு படமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து கிளாஸ் ரூம்ல வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த யூ ஷேப்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க. செமி சர்க்கிள்னு சொல்றாங்க. அந்த ஷேப்ல உட்கார வச்சோன்னே அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு கேரளால வந்து ஒரு 6 ஸ்கூல்ஸ், பஞ்சாப்ல ஒரு ஸ்கூலு, அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல வந்து பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு நோட்டீஸே விட்டுருக்காங்க. நீங்க வந்து இனிமேட்டு கிளாஸ் ரூம்ல வந்து இந்த பா ஷேப்ல தான் உட்கார வைக்கணும் அப்படின்ற மாரி நோட்டீஸ்லாம் விட்டுருக்காங்க. இது வந்து இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயம் பார்க்கும்போது, ஒரு படம் மூலியமா எவ்வளோ அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்ற மாரி தெரியுது. இந்த இந்த கான்செப்ட் மட்டும் இல்ல. ஏகப்பட்ட நியூஸ் பார்த்தேன்னா, ரீசென்ட்டா கூட பார்த்தேன். ஹைதராபாத்ல எங்கேயோ மெத்து குக் பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க. எத பார்த்தேன்னா, இந்த பிரேக்கிங் பேட பார்த்து இன்ஸ்பயர் ஆயி 2 பேரு லேப்ல உட்காந்து பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அந்த படத்துல பார்த்த மாரியே பீக்கரு, சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் வச்சு இவனுங்களே என்னென்னமோ பண்றானுங்க. அந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தா படத்துல இன்ஸ்பயர் ஆன மாரியே இங்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாரி படம் பார்த்து இப்பலாம் இன்ஸ்பயர் ஆகுறதும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. தமிழ்நாடுல வந்து 2 சைடாவும் பேசிட்டு இருக்காங்க. அகைன்ஸ்டாவும் பேசுறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாவும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடோட எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து இது ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நாங்க வந்து எல்லா கிளாஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ இந்த மாரி சீட்டிங் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி பண்றாங்கன்னா, நம்ம பொதுவா வந்து லெக்சர் பண்ற மாரி தான் இருக்கும் கிளாஸ்ல. இப்படி பண்றது மூலியமா ஒரு டிஸ்கஷன் மாரி இருக்கும். அதனால வந்து நாங்க இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நெறைய பசங்க வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு லாஸ்ட் பெஞ்ச்ல ஒளிஞ்சுப்பாங்க. கிளாஸ்ல இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி உட்கார்றது மூலியமா எல்லாரும் வந்து அந்த டீச்சரை ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ வந்து நாங்க இத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். 1 வாரம் கழிச்சு டீச்சர்ஸ் கிட்டலாம் வந்து நாங்க ரிப்போர்ட் கேட்போம். பசங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. அத பார்த்துட்டு தான் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ற மாரி நாங்க பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து கேரளா, பஞ்சாப்ல ஸ்கூல்லாம் வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டு அது அவங்கவங்க சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இனிமேட்டு பேக் பெஞ்ச், ஃப்ரண்ட் பெஞ்ச்லாம் கிடையாது. ஈக்குவாலிட்டி பிகின்ஸ் ஹியர் அப்படின்ற மாரி இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு அந்த டைரக்டரை டேக் பண்றது, அந்த படத்தை ட்ராக் பண்றது அப்படின்ற மாரி அது மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல ப்ரோஸ் என்னன்னா, சொன்ன மாரி நெறைய பசங்க வந்து இந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுறாங்க. இந்த பேக் பெஞ்ச் அவங்கலாம் வந்து படிக்காதவங்க. இதெல்லாம் ஒரு 11th 12th அந்த மாரினா கூட பரவாயில்ல. ஒரு 5th 6th பசங்களே வந்து படிக்காதவங்க, இவங்கலாம் பின்னாடி உட்கார்றவங்க, அவங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்றது, அது வந்து அவங்கள கண்டிப்பா சைக்காலஜிக்கலா பாதிப்பு ஏற்படுத்தும்னு நெனைக்கிறேன். அதே மாரி சில பேர்லாம் வெட்கப்பட்டுக்கிட்டு போய் பின்னாடி உட்காந்துருவாங்க. மிஸ்ஸு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்றதுலருந்து தப்பிக்கணும்னு போய் பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்படி பண்றது மூலியமா ஒளிய முடியாது. டீச்சர்ஸும் வந்து லெசன் நடத்திட்டு போகாம நல்லா உள்ள வரைக்கும் போலாம். ஒரு இன்ட்ராக்ஷன் மாரி இருக்கும். இதுல நெறைய ப்ரோஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா, நம்ம வந்து சரியா படிக்கலன்னா, இந்த டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வந்தா முதல்ல பேரண்ட்ஸ் சொல்றதே, "மேடம் அவன் பின்னாடி உட்கார்றான். தூக்கி முன்னாடி வைங்க மேடம். அப்பதான் அவன் படிப்பான்." அப்படின்ற மாரி நம்மள அந்த பிளேஸ் மாத்துறதுல தான் சொல்லுவாங்க. ஆனா, இதுல இருக்க முக்கியமான கான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பசங்க வந்து இப்போ யூ ஷேப்ல உட்காந்தாங்கன்னா, நம்ம இப்படி பார்த்துட்டு இருப்போம். போர்டு இங்க இருக்கும். நம்ம இப்படியே திரும்பி பார்த்துட்டு இருந்தா, கழுத்து வலி வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ காலைல 9 மணி ஆயிருச்சு, 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது?
அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பசங்க வந்து கிளாஸ் போட்டிருப்பாங்க. இப்படி பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு பெஞ்சுக்கு பின்னாடி இருக்கோம்னா, நம்ம ஏதாவது கீழ இப்டி இப்டி சொரிஞ்சிட்டுலாம் இருந்தா தெரியாது. அதே இப்டி ஆப்போசிட்ல இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப பாய்ஸே நம்ம நெறைய பேர் பக்கோடாலாம் போடுறேன்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். அப்ப கேர்ள்ஸுக்கு எந்த அளவு இருக்கும்? அவங்க ஸ்கர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அப்ப இப்டி ஆப்போசிட்ல ஒரு பையன் அவங்களே இப்டி பார்த்துட்டுலாம் இருந்தா, அது ஒரு மாரி பசங்களுக்குள்ளே ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும். அப்புறம் பொண்ணுங்க கொஞ்சம் பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிற மாரி ஆயிடும். இதே இப்டி இருந்ததுன்னா, பொண்ணுங்க பசங்கலாம் என்ன பண்றானுங்கன்னே தெரியாது. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருந்தது நமக்கு. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது போர்டு ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலே அவன் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஸ்ட்ரெயிட்டா கேர்ள்ஸ் உட்கார வச்சுட்டா அவனுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கும். அவனுக்கு சொல்லுவானுங்க, மச்சான் இது என் ஆளு, நீ இந்த பக்கம் உட்கார அப்படின்ட்டு அவன் ஆளுக்கு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு இருப்பானுங்க. இது கொண்டு வந்தது என்னமோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். பசங்க மத்தியில் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது ஒரு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரூம் சைஸும் இதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். கொஞ்சம் வைடராக இருந்தால் தான் நம்ம அந்த யூ ஷேப் கொண்டு வர முடியும். இல்லைனா இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் வரும். ரொம்ப திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் போர்டு. இது சொன்ன மாதிரி நானே வந்து ஒரு பேக் பெஞ்சராக தான் இருந்தேன். எதனால் அந்த மாதிரி பசங்க பேக் பெஞ்சராக மாறுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன வயசுலலாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். அப்போ வந்து என்ன புல்லி பண்ணுற மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் வந்து ஃப்யூச்சரில் பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தண்ணியில் வந்து ஒரு பாலை அழுத்தணும்னா அது வேகமாக வெளியே வரும்ல. அதே மாதிரி பசங்களுக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ட்ராமா, அவங்கள புல்லி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்கள இந்த மாதிரி பண்ண தூண்டுதுன்னு நினைக்கிறேன். கிழிஞ்ச பேண்ட்டு போடுறது, கலர் கலராக முடி கலர் பண்ணிக்கிறது, செயின் போடுறது, காது குத்துறது, இதெல்லாம் வந்து அதோட வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸும் அத தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. "ஏய் அவன் கூட உட்காராத. அவன் உன்ன கெடுத்துருவான். அதனால நீ வந்து தள்ளி உட்காந்துக்கோ. நீ ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கோ. நீ படிக்கிற பையன் கூட உட்காரு." அப்படின்ற மாரி அவங்களே நம்மள பிரிச்சு வச்சுருவாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவனுங்கலாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கிட்ட மச்சான் எழுதுறதுக்கு நோட்டுக்குறோம். "நோட்டா நான் தரமாட்டேனே." அப்படின்ற மாரி அவங்களும் நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ணலாம் வரவே மாட்டானுங்க. அவங்க நம்மள ஃப்ரேம் பண்ண விதமே வந்து, "ஐய்யய்யோ! அவனுங்களா பேட் பாய்ஸ்ரீ. நீங்க முன்னாடி வந்துருங்க. அவங்ககிட்டலாம் பேசாதீங்க." அப்படின்ற மாரி அவனுங்களே நம்மள பிரிச்சு தான் பார்ப்பாங்க. எனக்கே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலலாம் வந்து நான் ரொம்ப அமைதியான பையன் அப்படி இருந்தேன். 10th அப்புறம் வந்து பசங்க கூட சேர்ந்துன்னு சுத்துறது, இந்த காது குத்துறது, அதுவும் வந்து ஒரு காது இல்லாம ரொனால்டோ 2 காது குத்திருப்பாருன்னு 2 காது குத்துறது. அதுவும் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்து குத்தணும். அந்த மாதிரி சண்டைலாம் போடுறது, டெய்லியும் பிரின்சிபல் ரூமில் இருப்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட பசங்கள்லாம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு வேலிடேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு நார்மலாக வேலைக்கு போயிருக்கலாமே, எதுக்கு யூடியூப்லாம் பண்ணணும்னு தோணுது, எதுக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுதுன்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம சின்ன வயசில் நடக்கிற இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நிறையா பேர்கிட்ட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலான் மாஸ்க், அவருக்கும் அவரோட சைல்டுஹுட் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி அவர் யாரும் தெரியும், வேர்ல்டில் ரிச்சஸ்ட் மேனு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜேக் பால், லோகன் பால், அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அவங்க மிகப்பெரிய யூடியூபர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி தானே ஸ்பீடு. ஒரு சின்ன வயசு வீடியோ கூட இருக்கும். அவர் அமைதியாக கிளாஸில் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட யாரும் பேசக்கூட மாட்டாங்க. எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க ஒயிட் பீப்புள்ஸாக. இவர் மட்டும் பிளாக் பீப்புளாக வந்து போர்டு எழுதிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் கூட இருந்தது. அதான் நிறைய பேர் சொல்கிறது இதுதான். சின்ன வயசில் நடக்கிற பாதிப்புகள் தான் அவங்க வந்து பிற்காலத்தில் எனக்கு ஒரு வேலிடேஷன் வேணும், நான் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நடத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள வந்து நீ படிக்காத பையன், நீ படித்த பையன்ற ஒரு சைக்காலஜிக்கலாக இம்பேக்ட் பண்ணாமல் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்து நடத்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தா பேக் பெஞ்சஸாக இருக்காங்க. சாட்டை அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஏன் இவ்வளோ சொல்கிறேன், நானே ஒரு பேக் பெஞ்சர் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே சேர்ந்த ஜெயக்குமார் ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டார். இது வந்து ரொம்ப மோசங்க, ஏதோ ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இந்த பேக் பெஞ்சு ஃபஸ்ட் பெஞ்ச் எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் இங்கே இருக்க பாருங்கள், சுற்றி இருக்க பாருங்கள், எல்லாம் நாங்கள் பேக் பெஞ்சஸ் தான். ஏன் எங்களுக்கு இன்னும் அறிவு இல்லையா, நாங்கள் இன்னும் லைஃப்பில் சாதிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் வந்து பேக் பெஞ்சஸாக தான் இருக்காங்க. ஆனந்த் மகேந்திரா கூட பேக் பெஞ்சர் தான். இந்த சீட்டிங் மூலியமா என்னோட லாஸ்ட் பெஞ்சை மிஸ் பண்ணுற மாதிரி ட்வீட்லாம் கூட போட்டிருந்தாரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். நம்மளாலே அதை ஃபீல் பண்ண முடியுது, பசங்க மத்தியில் எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும்ன்ட்டு. நிறைய ஸ்கூல்ஸும் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் மாற்றினதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அந்த சைடாக பார்க்குறது, இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்க பசங்களுக்கெல்லாம் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அந்த சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் சரி பண்ணிட்டு பண்ணாங்கன்னா
இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து எஜுகேஷனில் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பழைய சிஸ்டமே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.